சரி ஒட்டகேஸ் கடைசியா நம்ம வீக்லி அப்டேட்டுக்கு வந்துட்டோம். மேபி நீ வீக்லி அப்டேட் போடல அப்படின்னா அதுக்கப்புறம் மந்த்லி அப்டேட் அப்படின்னு மாறிடும் போல. ஏன்னா நம்மளுக்குமே வேலை கண்டென்ட் இருந்துச்சு. அண்ட் சேம் டைம்ல வந்து எல்லா சேனலும் வீக்லி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சானுங்க. ஸோ அதனாலேயே எந்த சேனல்ல போடாத அப்டேட் எடுத்து போட வேண்டியதா இருக்குதுப்பா. தலை வலிக்குதடா, எனக்கு தலை வலிக்குதே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சோ எனிவே ஒட்டக்க சம்மந்த வீடியோல இந்த வாரத்துல வந்த அப்டேட் வீடியோவும் இனிமே வரப்போற அனிமேவோட அப்டேட் பத்தி தான் பேசவும் போறோம். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட் தள்ளிட்டீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு காட்டுறேன். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விடுங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தடவை அந்த ஹைப்பை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சோ கொஞ்சம் ஹைப்னா கிளிக் பண்ணி விட்டுருங்கடா, ஓகேவா? சோ எனிவே சொல்ல வேண்டியதை நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஒட்டகேஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓடா தான். ஓடாவை பத்தி என்ன ப்ரோ சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டா, ஓடா ஒன் பீஸை முடிப்பாரா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ புதுசா வந்து ஓடாவோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் வந்து வரப்போதாமா. சாரி அடுத்த மேகசின்ல ஓடாவோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி வரப்போதாமா. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டா எனக்கே ஒழுங்கா தெரியல. வந்தாதான் அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் நிறைய பேர் ஓடாவோட சைல்டு ஸ்டோரி வந்து ஷாக்கிங்கா இருக்கும், ஒரு மாதிரி இது பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்கப்பா. ஆனா அது எல்லாம் எப்போ வரும், எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த மேகசின் வந்தா மட்டும் தான் நமக்கு தெரியுமே. ஸோ மேபி அந்த மேகசின் வந்து ஏதாச்சும் ஒரு கர்நாட்டமா ஆடி மரணாட்டமா ஆடி ஏதாச்சும் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசுவோம். இல்லை அன்றைக்கி பேச முடியல அப்படின்னா ஏதோ ஒரு நாள் வந்து ஓடாக்கு ஒரு நாள் வரும். ஸோ அந்த நாளில் பேசுவோம், ஓகேவா? ஸோ எனிவே கைஸ், ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லையும் சரி ஓடாவை யாராச்சும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மேகசினில் ஓடாவோட சைல்டு ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரன்ச்ரோல்ல இருந்தால் சில அப்டேட்டே வரும். பட் இந்த தடவை கிரன்ச்ரோலுக்கே அப்டேட் வந்திருக்கு. அது என்னையா அப்படின்னு கேட்டால் நம்ம கிரன்ச்ரோல் அண்ட் டெல்டா ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்களாமா. அதாவது இரண்டு பேர் இணைந்து சில நடைமுறைகள் எடுத்து வர போறாங்க அப்படின்றத அர்த்தம். சரி, ரெண்டு பேர் இணைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா டெல்டா ஏர்லைன் தெரியுமா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்ல போனா டாடா காரு, ஆடி காரு, பிடபிள்யூ கார் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபிளைட்ல ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம டெல்டா அப்படின்ற மாதிரி சில கம்பெனிகள் இருக்குப்பா. ஸோ அதுல கிரன்சோல் டெல்டா கூட கொலாபரேட் பண்ணி இனிமே டெல்டா ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து அனிமே ஃப்ரீ ஃபிளைட்ல வந்து இனிமே அனிமே சீன் பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா. அதாவது யாருக்காச்சும் இந்த ஊருக்கு நான் போயிருந்தீங்க லாங் டிஸ்டன்ஸ் ஊருக்கு போறீங்க அப்படின்னா இந்த பஸ்ல எல்லாம் டிவில ஒரு படம் ஓட தெரியும்ல. சோ அதே மாதிரி ஃபிளைட்ல வந்து அனிமே ஸ்ட்ரீம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. பட் ஃபிளைட்ல டிவி வைப்பானலாம் இல்லையா அப்படின்றலாம் சுத்தமா எனக்கு தெரியல. சோ எனிவே இந்த பிளான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. சோ கூடி சீக்கிரம் நடைமுறைக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். சோ இந்த விஷயம் என்னதான் கொஞ்சம் காமெடியா இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ வந்து பார்க்காதவங்க கூட அந்த திங் சொல்கிற 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து மக்களை பிடிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது நம்ம கிரன்ச்சோலை பொறுத்த வரையும். ஸோ எனிவே நம்ம அதுக்கான நேரங்கள்லாம் காத்திருப்போம். ஸோ இனியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரன்ச்சோல் டெல்டா கூட பார்ட்னர்ஷிப் போட்டால் இப்போ ஃப்ளைட்லையுமே அனிமே வரப்போகுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அப்புறம் நம்ம ஐயா சகோமோரி டேஸ் தான். ஸோ சகோமோரி டேஸ் அனிமே பற்றி என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த வருஷம் சோலோ லெவலிங் அண்ட் ஸோ 2 அனிமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்துச்சு தெரியுமா? ஸோ அந்த 2 அனிமையும் தூக்கி சாப்பிட்டு சகோமோரி டேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியல் தரப்புல சொல்லிருக்காங்க. அப்போ சோலோ லெவலிங்கே பீட் பண்ணிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டா எஸ் பீட் தான் பண்ணிச்சு. பட் இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சகோமோரி டேஸ் பீட் பண்ணிச்சு, கிரன்ச்சோல்ல கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம கிரன்ச்சோலை பொறுத்த வரையும் எப்படி வந்து டன்னு கைஜு அதுக்கப்புறம் வந்து சோலோ லெவலிங் பற்றி பேசணுமோ அதே மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம சகோமோரி டேஸ், ப்ளூ பாக்ஸ் இது மாதிரி அனிமெல்லாம் தாவிட்ட போயிடுறாங்க போல. மேபி அது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்றவெல்லாம் டீனேஜரா இருக்காங்களா? ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து அது மாதிரி அனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் சகோமோரி டேஸ் ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய மெச்சூர் அனிமே மாதிரினா இருக்காது. அதுவும் லைட்டாக வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு டீனேஜர் பார்க்குற அளவு தான் இருக்குமே. ஸோ எனிவே நான் இதை பற்றி ஓவராக பேச விரும்பல. ஸோ சகோமோரி டேஸ் நம்ம சோலோ லெவலிங் 2 பீட் பண்ணி இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அனிமேவா வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கிறான். ஸோ சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாவாதீங்க, நான் சொன்னது நெட்ஃப்ளிக்ஸ்ல தான். கிரன்ச்ரோல்ல தலைவன் அனிமே ஆஃப் த இயரே வாங்கிட்டான், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? எனிவே அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் இருக்குல்ல. ஸோ லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ்க்கு அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6 சீசன் ஒரு படம் வரப்போதாமா. அதாவது லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ்க்கு சீசன் 1 இப்போ இருக்கு தெரியுமா? சீசன் 2 எப்போ வரும் பார்த்தா 2027 வருமாமா. சீசன் 3 2030, அதுக்கப்புறம் 32 31 32 35 அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 6 வரையும் முடிச்சு விட்டு கடைசியா ஒரு படத்தோட அப்படியே லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியல் பக்கத்துல சொல்றாங்கப்பா. ஸோ அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, கிட்டத்தட்ட லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் முடிய இன்னும் 10 வருஷம் ஆகும் அப்படின்னு 2035 முடிஞ்சிடும் நினைக்கும் போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஆனா 10 வருஷம் ஆகும் நினைக்கும் போது 10 வருஷமாடா அப்படின்னு மாதிரி காண்டா தான் தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரையுமே நான் லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ்க்கு 4 எபிசோடு தான் பார்த்தேன். ஸோ இந்த விஷயம் லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் கண்ணி அரைச்சி இருந்தீங்க அப்படின்னா அவங்க நேரடியாகவே தாக்குன்னு சொல்லலாம். ஸோ லார்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் கண்ணிகளே நீங்க இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணணும் இதோட எண்ணிக்கை தெரிஞ்சுக்க. ஸோ இன்னத்தான் இங்க விஷயத்தை மேபி சைனா எழுதுற நாவலை தெரிஞ்சுக்கிட்டாலுமே இது அனிமே அடாப்ஷன்னா அதை
பார்க்கறதுக்கு 10 வருஷம் ஆகும் அப்படின்றது உண்மைதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, இது மாதிரி வந்து டெல்டா கிரன்ச்சோட கொலாபரேட் பண்ண போறாங்க, டிவி போட போறாங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் வந்து மேலெல்லாம் டிவி மாட்ட மாட்டாங்களாமா. நம்ம சீட் உட்காரணும்ல, மேபி நம்ம ஒரு சீட் உட்கார்ந்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்க சீட்டோட பின்பக்கத்தில் வந்து நம்ம எங்க இருக்கோம், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியும்ல. ஸோ அந்த இதுல வந்து அந்த சின்ன டிவியில் வந்து அனிமே எடுத்து வர போறாங்களாமா. சின்ன டிவியில் அனிமே எடுத்து வந்து பார்க்க போறான் அப்படி மாதிரி சொல்றானுங்கப்பா. ஸோ நானுமே அப்படியே ஃப்ளைட்ல இருந்து பெரிய டிவியை தொங்க விடுவானுங்க அப்படின்னு நினைச்சேன். ஸ்டில் அப்படிலாம் கிடையாது. பின்னாடி சீட்டோட திங்க் பின்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கிரீன் மாதிரி போட்டு அதில் அனிமையா வந்து போட போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கப்பா. ஸோ அதனால என்னத்தான் சொல்றது, இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பெருசா பேசுற மாதிரி இல்லை. எனவே அடுத்த அப்டேட்டுக்கு போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அனிமே வளருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காலகட்டத்திலே வந்து ஒன் பீஸோட டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே வந்து டிஸ்னி ஸ்டைலோட அனிமேஷன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்க டயர்ட் ஆயிட்டாங்க. அதாவது டிஸ்னி ஸ்டைல் அனிமேஷனை பார்த்தே வந்து காண்டாயிட்டானுங்க, எல்லாம் சலிச்சு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டிஸ்னிக்கு ஒரு ஐடியா போட்டிருக்காரு நம்ம ஒன் பீஸ் டைரக்டர். ஸோ டிஸ்னி அனிமேஷன் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த கார் சீரி, அதுக்கப்புறம் டாய் ஸ்டோரி, அப்புறம் நீமோனா இருக்கு தெரியுமா, இது எல்லாமே வந்து டிஸ்னியோட அனிமேஷன்ஸ் தான். ஸோ இன்னத்தான் ஒரு காலத்தில் டிஸ்னி சக்கவோட போட்டாலுமே அது அப்படியே நின்று போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே இந்த சமயத்தில் என்ன சொல்றாரு ஒன் பீஸ் டைரக்டர் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் டிஸ்னியோட அனிமேஷன் எல்லாம் பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்கப்பா, யாரும் இப்போ வந்து அதெல்லாம் பார்க்கறது கிடையாதுப்பா அப்படின்ற குற்றம் வச்சிருக்காருப்பா. ஸோ இது எல்லாமே டிஸ்னிக்கு ஒரு அடிய மாதிரி இருக்கு. மேபி யாராச்சும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம போடுவோம். ஏன்னா 1000 தான் வந்து அனிமே அப்படின்னு பேசினாலுமே நம்ம வந்து காஸ்டி பார்த்துருப்போம், டாய் ஸ்டோரி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எனிவே ஒரு நாஸ்டாலஜிக் வீடியோ அப்படின்றத போடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் வந்துருச்சு, சீசன் 2 லைவ் ஆக்ஷன். சரி ஓகே, ட்ரைலர் வந்துச்சு, படம் எப்போ வரப்போகுது, வெப் சீரிஸ் எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 2026 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அடியா ஒன்று போட்டு விட்டானுங்கப்பா. ஸோ இப்போதைக்கு ஒன் பீஸோட ட்ரைலர் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ மேபி யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பார்த்துடுவாங்க. அண்ட் சேம் டைம்ல சீசன் 3க்கான ஹிண்ட்டுமே கொடுத்துருக்கான். ஏன்னா ஒன் பீஸோட சீசன் 2 லைவ் ஆக்ஷன் வந்து இந்த வருஷத்தோட எண்டில் வரும் அப்படின்னு நினைச்சானுங்க. பட் வந்து அடுத்த வருஷம் சொன்னதுனால வந்து ஒன் பீஸோட ஃபேன்ஸ் மேபி லைவ் ஆக்ஷன் ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாயிட்டானுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ரொம்ப காண்டானவங்கள கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சீசன் 3 ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்றதே சொல்றானுங்க. ஸோ இந்த விஷயத்தை மாத்திருக்கான முக்கியமாக எதுவும் வந்திருக்காது. ஏன்னா வந்து இந்த வருஷத்துக்கு எண்டிங்ல வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆகுதுப்பா. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் ஆகுதுனால வேணா 2026 பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ எனிவே பாயிண்ட் ஆஃப் த அப்டேட்ல ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் ட்ரைலர் இப்போ அவைலபிளா யூடியூப்ல இருக்கு. அடுத்த வருஷம் கன்ஃபார்மா ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் ரிலீஸும் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா சோலோ லெவலிங் போக போக வந்து சோலோ லெவலிங்க பங்கமான அனிமே அப்படின்றத விட காமெடியான அனிமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரானுங்க. எல்லாரும் நினைச்சிட்டு வரானுங்க சொல்லணும் இந்த விஷயத்தை. ஏன்னா சோலோ லெவலிங்க்கு நடுவில் சிஸ்டர் லிவிங் சொல்லியிருந்தானுங்க. எதிராக சிஸ்டர் லிவிங் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜிங்கோட தங்கச்சியை வச்சு ஒரு வெப்டூன் வரப்போதாமா. நம்ம அதாவது சொல்றது நம்ம சோலோ லெவலிங் ஹீரோ இருக்கான்னு தெரியுமா, அவங்களோட தங்கச்சி வச்சு ஒரு வெப்டூன் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த சொல்றானுங்கப்பா. ஸோ அதனாலேயே வந்து சோலோ லெவலிங் சிஸ்டர் லிவிங் அப்படின்னு மாத்திட்டானுங்க. நம்ம ஃபேன் பேச சொல்லலாம், சாரி சோலோ லெவலிங் ஃபேன் பேச பண்ணிருக்க மாட்டானுங்க, சோலோ லெவலிங் ஏட்டர்ஸ் இதை பண்ணிருப்பானுங்க. ஸோ இந்த விஷயம் என்ன தான் காண்டானாலுமே சிஸ்டர் லிவிங் அப்படின்றது நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஜின்னுவோட தங்கச்சி வந்து நம்ம அன்ட்ரா மாறுற மாதிரியும் அன்ட்ரா வந்து அவக்கன் ஆகிற மாதிரியும் சொல்றாங்கப்பா. இதை பத்தி நான் வேற எதுவும் சொல்ல போல. ஸோ எனிவே சிஸ்டர் லிவிங்கோட வெப்டூன் வருது அப்படின்னா அதை பத்தி தாராளமாக பேசுவோம். ஸோ முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அனிமே இப்போ க்ரோவர் இதே டைம்ல வந்து கேமிங் எல்லாம் வந்து அனிமே அடாப்ஷனாக பண்றாங்க, அனிமே எல்லாமே வந்து கேமிங்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே தரவையில சேக்கிரோ அப்படின்ற கேமோட அனிமே அடாப்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயமும் கிடைச்சிருக்குப்பா. அதாவது சேக்கிரோ அப்படின்ற கேம் பிசி விளையாட முடியும் போல நானும் விளையாடுறது கிடையாதுப்பா. மேபி இந்த கேம் யாராச்சும் விளையாடுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த சேக்கிரோ கேமை வந்து இப்போ அனிமே அடாப்ஷனாக பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கேமை அனிமே அடாப்ஷனாக பண்றாங்க அப்படின்னும் போது நல்லா தான் இருக்குமே. பட் அது அனிமே பார்க்கும்போது நல்லா இருக்கணும், சேம் டைம்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ எனிவே காத்திருப்போம் மக்களே, இந்த சைக்கிரோ அப்படின்ற மாதிரி அனிமே எப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயம் எல்லாமே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் மென்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் சேம் டைம்ல வந்து இப்போ அனிமே யார் மோஸ்ட் ஆஃப் பார்க்குறாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்கப்பா. அதாவது கேர்ள்ஸுக்கு அனிமே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி அனிமே வந்து ஒரு ஹாபியே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து அனிமே பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எனிவே அனிமே பார்க்குற பசங்களுக்கெல்லாம் வந்து இனிமே அனிமே பார்க்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் பஞ்சம் கிடைக்காது அப்படின்னு நம்புறேன். ஸோ எனிவே தேவையில்லாத கருத்து போல. ஸோ எனிவே வந்து சேம் டைம்ல இது ரிசர்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, மேபி என்ன பொறுத்தவரை ஏன் ரிசர்ச் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் இருக்கானுங்க இருக்கிற நல்ல அனிமையாக இருக்குது. மையர் கடமை எக்ஸ்எக்ஸ் சென்டர் இல்லை எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளீச் மாதிரி நிறைய அனிமைனா இருக்கு. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. அந்த ரேட்டிங்லேயே 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் வச்ச ரொமான்டிக் அனிமே இருக்கு தெரியுமா, அதுதான் பார்ப்பானுங்களாமா. இதை கேட்கும் போது ஏன் காதுக்கு டே என்னடா இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த கொரியன் ட்ராமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுங்க ஐயோயோ, ஸோ அதுவே ஒரு தலைவலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவனுங்களும் வந்து ரொமான்டிக் அனிமே பார்க்கும்போது நான் தான் பார்க்காம இருக்கிறணும் அப்படின்ற மாதிரி நானே வந்து சொல்றது, அப்போ நான் தான் தப்பா இருக்க மாதிரி எனக்கு உள்ள தோணுதுடா. அப்போ இங்கே எல்லாரும் ரொமான்டிக் அனிமே பார்க்குறாங்க, கொரியன் ட்ராமா பார்க்குறாங்க,
நம்ம மட்டும் தான் பார்க்க மாட்டோம் போல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. நான் கடைசியா பார்த்த ரொமான்டிக் அனிமே அப்படின்னா யுவர் நேம் செகண்ட் வாய்ஸ் பார்த்தேன், அதுவும் 2 வருஷம் முன்னாடி. ஸோ அப்புறம் 2 வருஷம் கழிச்சு செகண்ட் சேனல் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே லவ் ஸ்டோரி பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இது நடுவில் லவ் அனிமையோ பார்க்கல நான் சுத்தமா. ஆனா இவங்க எல்லாம் பார்த்துறாங்களா, ஸோ ரிசல்ட் தெரியுது. ஸோ லவ் ஸ்டோரி அது மாதிரி வந்து ரொமான்டிக் யார் பார்ப்பாங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ் தான் அனிமே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எடுத்துருப்பாங்களா தெரியல. ஸோ இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேர்ள்ஸ் தான் அனிமே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஒருவேளை அந்த விஷயம் உண்மை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எல்லாம் வந்து அனிமே பார்க்குற பொண்ணுங்களை வந்து சரி வேணா விடுங்க. சரி ஓகே, அடுத்து கடந்து போகலாம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டீமான் ஸ்லேயர் சேர்ந்த இன்ஃபினிட்டி கேஸ்டோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் தான். எவ்வளோ ப்ரோ இது ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 120 மில்லியன் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனாக பண்ணிருக்காமா நம்ம ஜப்பானில் மட்டுமே. ஸோ 120 மில்லியன் பெருசா அப்படின்னு கேட்டால் ஸ்டில் பெருசு தான். அதிங்க வந்து சின்னதுலாம் கிடையாது, ரொம்ப பெருசுடா. ஸோ அதுவே இது மட்டுமே ஜப்பானில் மட்டும்தான் அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ மேபி போக போக வந்து மேபி 130 140 அப்படியே வந்து ஜப்பானோட கலெக்ஷன் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இது மாதிரி நாட்டில இருந்து க்ரோ ஆகும். பட் ஜப்பான்ல மட்டுமே வந்து 120 மில்லியன் ரெவென்யூ ஈட் இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீரினோட சீசன் 2 வந்து 2026 ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகுதாமா. சோ கதையா போன வருஷம் வந்து அனிமே ஆஃப் த இயர் ஃப்ரீரின் வாங்கிட்டான். நான் அந்த வருஷம் வேற ஒரு அனிமே வாங்கணும்னு நினைச்சேன். ஸ்டில் ஓகே, மனசெல்லாம் புண்ணதான் இருக்கு. பட் என்ன பண்றது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ எனிவே ஃப்ரீரினோட சீசன் 1 பார்த்து முடிச்சவங்க சீசன் 2 வெயிட் பண்ணிருப்பீங்க. சீசன் 2 எப்போ வருது அப்படின்னு பார்த்தா 2026 ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகுதாமா. அதாவது அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல. பட் மந்த் சொல்லணுங்க, டேட்ல இருந்து திங்க் வீக்ல இருந்து எதுவுமே சொல்லலன்னு சொல்லணும். ஸோ மேபி ஃபியூச்சர் டேட் ஏதாச்சும் வருது அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா. ஸோ அதே சேம் டைம்ல ஹெல்ப் பேரடைஸ் சீசன் 2 எப்போ வருது அப்படின்னு பார்த்தா அதே ஜனவரி மாசம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுதாமா. ஸோ ஹெல்ப் பேரடைஸ் நல்ல அனிமே, எல்லாரும் பார்க்க வேண்டிய அனிமே சொல்லணும் இந்த அனிமேவை. ஸோ அந்த அனிமே சீசன் 2 அடுத்த வருஷம் ஜனவரி ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி ஃப்ரீக்கு டேட் சொல்லாம விட்டானுங்களோ ஸோ அதே மாதிரி இந்த அனிமேக்கும் டேட் நான் சொல்லல, மந்த் மட்டுமே சொல்லி வச்சிருக்கானுங்க. ஸோ எனிவே மக்களே காத்திருப்போம், ஹெல்ப் த பேரடைஸ் வர வரையும் காத்திருப்போம் ஓகேவா. சோ கடைசி அப்டேட்டாக நருட்டோ அண்ட் அட்டாக் ஆன் டைட்டன் சோ ரெண்டு அனிமே வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப. சோ ஒரே நாள்ல வரப்போற தமிழ்நாட்டிலே ரெண்டு அனிமே ட்ராப்பா இருக்கிற அட்டாக் ஆன் டைட்டன் நருட்டோ சோ ரெண்டு அனிமே வந்து ஒரே நாள்ல வரப்போகுது இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப. வேற கிரன்ச் ரோல்ல அதே அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ்ல பார்க்க போறோம், பட் வேற தமிழ் டப்ல. அதே சோனியிலே நருட்டோ பார்க்க போறோம், பட் வித் தமிழ் டப்ல. சோ எனிவே இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு சகை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அனிமே பார்க்க உட்காந்துருங்க. சோ என்ன பொறுத்த வரையுமே வந்து 15ஆம் தேதியோட காலையில் அட்டாக் ஆன் டைட்டன் போடுவான்னு நினைக்கிறேன். பட் ஒழுங்கா டைம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் சோனியில அதே டைம் தான், அதே டைம்ல தான் நருட்டோ ரிலீஸ் பண்ண போறானாமா. சோ பாருங்க, பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நருட்டோல வந்து தரமான சம்பவம் எல்லாம் வரவும் போது. சோ பாருங்க ஒட்டாகேஸ் ஓகேவா. சோ அட் சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அடுத்த வாரம் கன்ஃபார்ம் எடுத்துட்டு வரேன். சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஒட்டாகேஸ் கடை சாத்தலாமா. ஸோ மக்களே அப்புறம் கடைசி ஒன்று பேசாம அதாவது ஒன் பஞ்ச் மேன் இருக்கு தெரியுமா. ஸோ ஒன் பஞ்ச் மேனோட அப்டேட் கிடைச்சிருக்கு, அதாவது சீசன் 3 பற்றி. அது என்னடா புண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசன் 2 நம்ம பார்த்துருப்போம். சீசன் 2க்கு அப்புறம் சீசன் 3 எப்போ வர போகுது அப்படின்னு பார்த்தா வர அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. பட் என்ன தான் மந்த் சொன்னாலுமே அதுக்கான டேட்டை சொல்லவே அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ எனிவே அதுக்கான டேட்டோ இல்லை அதுக்கான வேற ஏதாவது அப்டேட் வந்தாலுமே இல்லை அதுக்கான ட்ரெயிலர் ஏதாச்சும் வருது அப்படின்னாலுமே அதை பற்றி பேசுவோம். ஸோ எனிவே ஒட்டாகேஸ் அதுக்கான அப்டேட் வரும்போது நான் வரேன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் ஓகேவா.